ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங் அவங்க மட்டும் என்ன சொல்லி கொடுத்துருப்போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களே பண்ணிட போகிறாங்க, நம்மளே வந்து கற்றுக்கலாம், நம்மளுடைய சின்ன சின்ன லாஸஸ் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்வாங்க. எஸ், நீங்கள் நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அந்த லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கற்றுக்கிறதுக்கும் ப்ளஸ் வருஷங்கள் போயிட்டுருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி போகுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஒரு சரியான மென்டரை தேர்ந்தெடுத்து கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பான ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல எந்த ஒரு கடைங்களும் இல்லை. இப்போது ஒரு மேட்ச் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது மேட்ச் பாக்ஸ் வந்து ₹1 தான். ஆனால் அந்த அதே ஊரில் அந்த மேட்ச் பாக்ஸை ₹3 சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் பக்கத்து ஊருக்கு போகிற 5 கிலோமீட்டர் இருக்குது, வண்டி எடுத்துன்னு போயிட்டு வரேன்னா வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது, ஸோ அங்கே போயிட்டு வரதுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ₹10 ஆகிடும். அப்போது எது புத்திசாலித்தனம் அப்படின்னா, ₹3 கொடுத்து இப்போதைக்கு எமர்ஜென்சி வாங்கி நம்ம பயன்படுத்தணுமே தவிர, நம்ம ₹10 கொடுத்து வாங்கிட்டோன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு சரியான மென்டர், கரெக்டான மென்டர் தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்து இந்த ஓகே இந்த ஆள் சரியாக வருவான, இந்த ஆளுக்கு எல்லாம் புரியுதா, இல்லை இந்த ஆளுக்கு அவங்ககிட்ட என்ன கிடைக்கும், இல்லை அவங்ககிட்ட ஹோப்பை சேல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட வெறும் லாபத்தையே காமிச்சு அவங்க அட்ராக்ஷனுக்காக இழுக்கிறாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சரியான நபராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் கைடன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ட்ரேடிங் கரியர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் லாஸ் பண்ணி உங்களோட ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் கற்றுக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தவறே கிடையாது. ஆனால் வருஷங்கள் போயிட்டுருக்கோம், உங்கள்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் காலி ஆகிட்டதுக்கப்புறம் அனுபவம் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ பணம் இருக்கிறதுக்குள்ளவே வந்து உங்களுடைய நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதனுடைய சின்ன கருத்து தான். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க.